நறுமலர் தீபம் வலையொலி ஆசிரிய சொந்தங்களுக்கு வணக்கம். எக்கனாமிக்ஸ் பாடத்திற்கான டெஸ்ட் பேட்ச் நம்ம அகாடமியில் தொடங்க இருக்கிறோம். இந்த டெஸ்ட் பேட்ச் ஆனது உங்களுக்கு இரவு 9:30 மணிக்கு தேர்வுகள் தொடங்கும். இப்போதைக்கு வாரத்திற்கு 2 தேர்வுகள் என்ற அடிப்படையில் இந்த டெஸ்ட் பேட்ச் ஆனது தொடங்க இருக்கிறது. மொத்தமாக ஒரு 110 தேர்வுகளை கொண்ட இந்த எக்கனாமிக்ஸ் பாடத்திட்டத்திற்கான இந்த டெஸ்ட் பேட்சில் இணையணும்னு விரும்பக்கூடிய ஆசிரியர் சொந்தங்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். அதே போல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது. அந்த குரூப்லேயும் நீங்கள் இணைந்து கொண்டு பயனடையலாம். நம்மளுடைய டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாரத்திற்கு 2 தேர்வுகள், ஒவ்வொரு தேர்வுக்கும் 50 வினாத்தாள்கள் என்கிற அடிப்படையில் இருக்கும். அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதில் மொத்தமாக 5 தேர்வுகள், ஒரு யூனிட்டை 5ஆக பிரிச்சிருக்கோம், பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். இந்த ஆண்டு வெளியாகியிருக்கக்கூடிய புதிய பாடத்திட்டத்தை மையமாக கொண்டு தான் இந்த தேர்வு வினாத்தாள்கள் துவக்கப்பட்டிருக்கிறது. வினாத்தாள்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த பாடத்திலே ஸ்டேட் லெவல் ரேங்க் எடுத்த அதே சமயத்தில் முதுகலை ஆசிரியர்கள், அதே சமயத்தில் கல்லூரி பேராசிரியர்கள், இவர்களை கொண்டு தான் இந்த வினாத்தாள்கள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் உங்களுடைய வெற்றிக்கு இது ஒரு மிக சிறந்த ஒரு உறுதுணையாக இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்போ முதல் யூனிட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 தேர்வுகள், 2வது யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 தேர்வுகள், அதே போல் 3வது அலகிற்கு ஒரு 4 தேர்வுகள், 4வது அலகிற்கு ஒரு 5 தேர்வுகள், அதே போல் 5வது அலகிற்கு 6 தேர்வுகள், 6வது அலகிற்கு 5 தேர்வுகள், 7வது யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டெஸ்ட்டு, 8வது யூனிட்டில் ஒரு 9 டெஸ்ட்டு. ஏன்னா இது முற்றிலும் ரொம்ப பெரிய பார்ட்டாக இருக்குது, அதனால் ஒரு 9 தேர்வுகள் இதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இதில் 10வது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4, அதற்கு பிறகு 10வது யூனிட்டில் மொத்தமாக ஒரு 6, 9வது யூனிட்டில் ஒரு 4, அதுக்கப்புறம் 10வது யூனிட்டில் ஒரு 6 தேர்வுகள் அப்படின்ற அடிப்படையில் இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு ஸ்லிப் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது எல்லாமே இந்த 52 தேர்வுகள் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்லிப் டெஸ்ட் தான். அதுக்கப்புறம் யூனிட் டெஸ்ட் நடக்கும். யூனிட் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1வது யூனிட்லேருந்து 10வது யூனிட் இருக்கும். அது தொடர்ந்து ஒரு 10 தேர்வுகள் நடக்கும். அதற்கு பிறகு ஃபஸ்ட்டு யூனிட்லேருந்து 5வது யூனிட் வரைக்கும் உங்களுக்கு 5 முறை தேர்வுகள் நடைபெறும். சரிங்களா? அதுக்கப்புறம் 6வது யூனிட்லேருந்து 10வது யூனிட் வரைக்கும் அதுக்கு ஒரு 5 முறை தேர்வுகள் நடைபெறும். அதற்கு பிறகு ஃபுல் டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 10 டைம்ஸ் ஓவரால் 10 டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் வைக்க போகிறோம். இந்த அடிப்படையில் 82 தேர்வுகள் எக்கனாமிக்ஸ் பாடத்திட்டத்திற்கு மட்டும் நடைபெற இருக்கிறது. இது இல்லாமல் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதில் பார்த்தீங்க அப்படின்னா 9th ஒரு 4 டெஸ்ட்டு, 10th ஒரு 4 டெஸ்ட்டு, 11th புக்கில் ஒரு 4 டெஸ்ட்டு, அதே போல் 12th புக்கில் ஒரு 4 டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கேயே உங்களுக்கு ஒரு 16 தேர்வுகள் அப்படின்றது பள்ளிக்கூட பாடத்திட்டத்தில் இருந்து இருக்கிறது. அதற்கு பிறகு சைக்காலஜி, இப்போ சைக்காலஜி டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 தேர்வுகள் நடைபெறுகிறது. ஆக மொத்தம் 108 தேர்வுகள். இது ஒரு தோராயமான தேர்வுகள் தான். இன்னும் தேர்வுகள் அதிகமாக வைக்கப்படும். தேர்வு என்றைக்கு உங்களுக்கு அறிவிப்பு வருகிறதோ அது வரைக்கும் தொடர்ந்து தேர்வுகள் நடந்து கொண்டே இருக்கும். எனவே இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் இணையணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எண்ணிற்கு அழைத்து உங்களுடைய விவரங்களை சேகரித்துக் கொள்ளுங்கள். இந்த அட்டவணையும் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். இதை பார்த்துவிட்டு நீங்கள் உங்களுடைய டெஸ்ட் பேட்சில் இணைந்து கொள்ளலாம். டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம தேர்வுகளில் எந்த மாதிரியான கடந்த காலகட்டங்களில் தவறுகள் எவ்வளவு செய்திருக்கிறோம் என்பதை பொறுத்து அந்த தவறுகளிலிருந்து நம்மை சரி செய்து கொள்வதற்காகத்தான் இந்த டெஸ்ட் பேட்ச். எனவே இது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிச்சயம் ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதனால் இந்த டெஸ்ட் பேட்சில் இணைந்து பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.